முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை அழைத்து வெள்ளை மாளிகை வைத்து 29/9/2025 அன்று ஓர் ஒப்பந்தம் முடிகிறார். 20 நிபந்தனைகளுடன் கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிகிறார். இதனை செய்தியாளர் நிகழ்ச்சியிலே நெதன்யாகு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். அவர் ஒப்புக்கொள்கிறேன் என்றார்கள். அப்புறம் துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளை வைத்து சமரசம் பேசி ஹமாஸ் தீவிரவாதிகளும் நாங்கள் ஒப்புடன் கைது போடுறாங்க. நாங்கள் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு பண கைதிகளை இருவரும் பரிமாறிக் கொள்கிறோம். அப்படி சில நிபந்தனை கட்டுப்பட்டு ஹமாஸில் ஒப்புக்கொள்கிறார்கள். இதன்படி போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் ஏற்படுகிறது. ரெண்டு தலைப்பிலும் பண கைதை ஒப்படைக்கிறார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகளை பிடித்திருந்த இஸ்ரேல் பண கைதை ஒப்படைக்கிறார்கள். இஸ்ரேல் பிடித்திருந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய பாலஸ்தீன மக்களையும் ராணுவர்களும் ஒப்படைக்கிறார்கள். கலந்து கொண்டிருக்கிறது. இதனை குறித்து இந்த போர் நிறுத்தத்தை குறித்து தேனாக்கத்தை கடவுள் நான் கேட்டபோது